வரலாற்று சிறப்புமிக்க லோர்ட்ஸ் மைதானத்தில் தென்னாப்பிரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதி வரக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணித் தலைவர் பேட் கமின்ஸ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலமாக ஒரு சாதனையை, அதுவும் லோர்ட்ஸ் மைதானத்திலே ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால் 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலமாக இந்த மைதானத்தில் ஒரு போட்டியில் ஒரு இன்னிங்ஸிலே ஒரு அணித்தலைவர் இவருடைய மிகச்சிறந்த பந்துவீச்சு பிரதியை இவர் சாதனையாக பதிந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக 1982 ஆண்டு இந்தியாவும் இங்கிலாந்தும் விளையாடிய போது இங்கிலாந்தினுடைய அணித்தலைவராக செயற்பட்ட வில்லிஸ் 101 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியது சாதனையாக இருக்க, 43 ஆண்டுகளுக்கு பிறகு 18 ஓவரும் ஒரு பந்து வீச்சையும் வீசி 28 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த சாதனையை படைத்திருக்கிறார் பேட் கமின்ஸ். அது மட்டுமல்ல, 300 விக்கெட்டுகளையும் தாண்டி இருக்கிறார். 300 விக்கெட்டுகளை குறைந்த பந்துகளில் வீழ்த்திய 5வது பந்து வீச்சாளர் என்கின்ற பெருமையும் இந்த பேட் கமின்ஸுக்கு கிடைத்திருக்கிறது.